Ultra 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். இந்த டெலிவிஷன் ப்ராஜெக்ட் வரும்போது ஃபர்ஸ்ட்லி இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ வாரிஸ் பண்ணும்போது இந்த ஃபேமிலி ட்ராமாக்கு அவ்வளோ ரீச் இருக்கா, சிம்பிள் ஸ்டோரி லைன். ஆனால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, நம்ம ரீப்ளேஸ்மெண்டா போறோம்ன்றது இருந்துச்சு. பிகாஸ் தெரியாதுல்ல. என் கூட சண்டை போடுற சீன்ஸ் இருந்தா. ஸோ ஐ ஆல்வேஸ் டெல் அபிராமி லெட்ஸ் கிவ் them a good fight. they want a good fight. ஸோ எஸ், நீங்க வந்து என்னதான் சாதுவா இருந்தாலும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு டக்குனு விழி கொடுக்கலங்க, நான் கேட்டு வாங்கிருக்கேன். நீங்களே கேட்டு வாங்கிட்டீங்களா? ஆமாங்க. I was on like psychiatric treatments. I was on healing process, reiki. Friends வந்து ஹெல்ப் பண்ணாலும், ஃபேமிலி எவ்வளோ கூட நின்னாலும் டே ஃபுல்லாக நல்லா இருக்கும். நைட் ஆகும்போது மறுபடியும் இந்த ஆஃப், நீங்கள் சொன்ன அந்த பிளாக். அதே மாதிரி ஒரு நைட்டோட நைட் வந்து என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. ஒர்க் பண்ணி 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 திடீர்னு நம்மளை வீட்டில் வைக்கும்போது ஏதோ ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர்னால தான் அந்த கம்ப்ளீட் ஸ்டோரியே ஒன்று. ஸோ இட் இஸ் லைக் நான் சொன்னேன் ஓகே ஐ டூ இட் பிகாஸ் ஸோ மூவி ஐ ஃபெல் லைக் இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் ஃபார் மீ பிகாஸ் பட் எங்கள் அப்பா ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, ஏன் பொண்ணை பார்த்து எனக்கு தெரியும். wherever she goes, sorry I'm being emotional, I don't want to be emotional. வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சீரியல்ஸில் எப்படி போயிட்டு இருக்கு சார்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் ஜனவரியில் ஆரம்பித்தோம், இப்போ 200 எபிசோட்ஸ் தாண்டி இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எப்பவுமே பார்ப்பேன் யூடியூப்ல வந்து ட்ரெண்டிங்கா என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தா அதுல கண்டிப்பா நினைத்தேன் வந்தாய் ப்ரோமோ இல்லாம இருக்காது. ஸோ இப்போ வேற ஹீரோயினை சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ எப்படி சார் அந்த கெமிஸ்ட்ரி இப்போ ஒர்க் அவுட் ஆகுது? ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது தானே. ஸோ டெலிவிஷன்ல இது அடிக்கடி நடக்கும். ஏன்னா நிறைய ரீசன்ஸ்க்காக, ஏன்னா சேனல் சில முடிவுகள் எடுப்பாங்க. ஆஸ் ஆக்டர்ஸ் அதை கிரேஸ்ஃபுல்லி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது பற்றியே யோசிக்காம அடுத்த என்ன அதுதான் யோசிக்கணும். ஸோ இப்போ அபிராமி வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ரெங்க்ஸ் என்ன, அவங்க எப்படி இந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ண முடியும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுடைய கெமிஸ்ட்ரி எப்படி ஆன் ஸ்க்ரீன் அதை டெவலப் பண்ண முடியும், இதுதான் நம்ம யோசிக்கணும். ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் டூயிங் அ குட் ஜாப். இப்போ அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 1.5 months ஆயிருக்கு. ஸோ ஷீ இஸ் ஜெல்லிங் வெரி வெல் வித் யூனிட். அண்ட் இப்போ போக போக கதையும் இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எழில் அண்ட் சுடரோட கதை. இது என்ன, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு சொல்யூஷன் இருக்கா? எழிலோட வைஃப் இந்துவோட மிஷனே அதை தான், எப்படியாவது என்னோட ஹஸ்பண்டோட லைஃப்ல சுடர் இருக்கணும் அப்படி. ஸோ அது எப்படி நடக்க போகுது, அதான் சுவாரஸ்யம். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து சினிமாஸ்லயுமே உங்களோட பிரசன்ஸ் இருந்திருக்கு, இப்போ சீரியல்ஸ்லயுமே இருந்திருக்கு. ஸோ சினிமா டு சீரியல் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதனால? நான் 2020க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு போகிறது இல்லை டெலிவிஷனில் பார்க்குறது, 2 களங்கள் தான் மேஜரான மீடியம்ஸ் இருந்தது. ஆனால் 2020 எல்லா அவங்களுடைய ஹேபிட்ஸே மாற்றி விட்டுருச்சு. அதிகமாக கண்டென்ட் வந்து டிவி, ஓடிடி, மொபைல் ஃபோனில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஐம் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் Tier 1, Tier 2, எவ்ரிபடி டுடே வாட்சஸ் ஆன் மொபைல். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அந்த பவர் இஸ் நாட் இன் த மீடியம், த பவர் இஸ் இன் த ஸ்டோரி டெல்லிங். ஸோ இன்ஸ்டாகிராமில் 30 செகண்ட்ல வர ஒரு ரீல் கூட ஒரு ஸ்டோரி, ஒரு யூடியூப்ல வர ஒரு வீடியோ கூட ஒரு ஸ்டோரி, ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டும் ஒரு ஸ்டோரி, ஒரு 30 minute சீரியலும் ஒரு ஸ்டோரி. எல்லாமே they are all competing for attention in the same. We're all competing with the audience's attention. அப்படி ஆயிடுச்சு. ஸோ த பவர் லைஸ் இன் த ஸ்டோரி டெல்லிங். யார் வந்து நல்ல தரமோட குவாலிட்டியான கண்டென்ட், குவாலிட்டியான ஸ்டோரி டெல்லிங் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தான் அதை வந்து ஆடியன்ஸ் பார்க்க போகிறாங்க. இட்ஸ் வெரி லாஜிக்கல். இந்த டெலிவிஷன் ப்ராஜெக்ட் வரும்போது ஃபர்ஸ்ட்லி இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நான் வந்து மேபி த ஃபேஸ் தட் ஐம் இன் லைஃப் நவ், ஐம் செட்டில் வித் 2 lovely kids. நான் அவங்களோட டிவி பார்க்கும்போது கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட பார்க்கக்கூடிய கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஃப்ராங்க்லி கோவிட் காலத்தில் நான் பார்க்கும்போது. அண்ட் தென் ஐ டிட் வாரிஸ். ஸோ வாரிஸ் பண்ணும்போது இந்த ஃபேமிலி ட்ராமாக்கு அவ்வளோ ரீச் இருக்கா, சிம்பிள் ஸ்டோரி லைன். ஆனால் திருப்பி பார்க்குறாங்களா, அப்போது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட் நான் கண்டிப்பாக பண்ணணும். அது வந்து எனக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்தது. அது டெலிவிஷனில் வந்து எனக்கு நினைத்தேன் வந்த ஆஃபர் பண்ணும்போது, அது ஸ்டோரி ஆஃப் ஜேர்னி ஆஃப் அ சிங்கிள் ஃபாதர். இது புதுசாக இருக்கு, இந்த கதை, இந்த மாதிரி கதை யாருமே சொல்லலையே. ப்ளஸ் கோவிட் டைமில் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். திடீர்னு ஒரு ஃபேமிலியில் ஒரு வைஃப் இறந்துடுறாங்க, அந்த ஹஸ்பண்ட் மேலே அந்த மொத்த பொறுப்பு வருது. அவங்க என்ன எமோஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பான், அவன் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பான் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ இதை கதையாக பண்ணும்போது இது புதுசாக இருக்குது. ஒரு ஆக்டராக இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் சொல்லி நான் பண்ணேன். அண்ட் நல்லா பேலன்ஸ் பண்ணுறாங்க ஸ்கெடியூல். ஸோ டெலிவிஷனும் என்னால் 15 days டெடிகேட்டடாக பண்ண முடியுது, இன்னும் 15 days படங்கள், வெப் சீரிஸ் பண்ண முடியுது. ஸோ இட்ஸ் அ வின்-வின் சிச்சுவேஷன். அண்ட் முக்கியமான விஷயம், தினமும் ஆடியன்ஸ்க்கு போய் நான் ரீச் ஆகிறேன்.
அவங்களுடைய மெசேஜஸ் மூலமா அவங்களோட ஃபீட்பேக் மூலமா என்னையும் ஒரு ஆக்டரா நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். சத்தியமா சொல்ற பவித்ரா, டுடே ஐ ஃபீல் லைக் a newcomer. ஓகே, இவ்வளவு வருஷமா சினிமால இருந்திருக்கேன். பட் இப்போ டெலிவிஷன்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து ஏதோ ஒரு நியூகமர் மாதிரி ஃபீலிங் எனக்குள்ள இருக்கு. வாவ் சூப்பர். ஹலோ ஹலோ ஹலோ. ஒன் ஜாயின். ஹாய் அபி எப்படி இருக்கீங்க? அப்படிதான் சொன்னாங்க சர்ப்ரைஸ் ஜாயின். ஹாய் அபி எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரி என்னோட ஹீரோ வந்து பேசுறேன் இன்டரப்ட் பண்ணிட்டேன். உங்களை பத்தி தான் Actually, நான் பேசணும். கேட்கணும்னு நினைச்சேன். ஹீரோ எங்க இருக்காங்க? ஹீரோயின் எங்க போனாங்க? ஆனா ஹீரோயின் பத்தி எப்படி பேசுனேன் சொல்லுங்க. செம்ம பாசிட்டிவ் தாங்க. ஃபுல் அண்ட் He's always positive. That's what I love about him. ரொம்ப பாசிட்டிவ், very sweet guy. சோ எப்படி போயிட்டு இருக்கு சீரியல்ஸ்லாம்? ஜாலியா போயிட்டு இருக்கு எங்களுக்கு. ஃபன்னா போகுது ஆக்சுவலி. உங்களோட இப்ப வந்து மக்கள் கிட்ட சடனா மாத்திட்டாங்களே ஹீரோயின் அப்படின்னு சொன்னப்ப எல்லாருமே நீங்க அப்ப என்ன நினைச்சிட்டு போனீங்க? ஓகே நம்ம எப்படி நம்ம இது பண்ண போறோம், சடனா மாத்துறாங்களே, பீப்பிள் நம்மள வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற தாட்ஸ் இருக்கு. நான் ரொம்ப அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. பட் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டாக போகிறோன்றது இருந்துச்சு. பிகாஸ் தெரியாது இல்லை, இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஓ மை காட் அப்படி இருந்தது. பட் ஆனால் இப்போ பழகிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. நான் சொன்னேன், நாங்கள் வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது அது கிரேஸ்ஃபுல்லி அக்செப்ட் பண்ணி அடுத்து என்ன பண்ணணும் தான் யோசிப்போம். இந்த கதையை எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும், அதில் வந்து அபிராமியோட ஸ்ட்ரென்த் என்ன, அபிராமியோட ஸ்ட்ரெங்க்ஸ் வந்து எப்படி நம்ம சுடருக்குள்ளே கொண்டு வரலாம், அட் த சேம் டைம் சுடரோட தன்மை விட்டு கொடுக்காம என்ன பண்ணலாம், அதை தான் நம்ம பேசியிருக்கோம். அதில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். கிவ் அண்ட் டேக் நிறைய இருக்கும் பிட்வீன் ஆஸ் அன் ஆக்டர்ஸ் அண்ட் வி ரியலி என்ஜாய் த ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சில விஷயங்கள் மனோகரியை கலாய்க்கிற சீன்ஸ் இருக்கலாம், இல்லை என் கூட சண்டை போடுற சீன்ஸ் இருந்தால். ஸோ ஐ ஆல்வேஸ் டெல் அபிராமி லெட்ஸ் கிவ் தம் a good fight, they want a good fight. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா அபிராமி நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாலையும் வெப் சீரிஸில் பண்ணி அந்த போல்ட் ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த போல்ட் கேரக்டர்ஸ் வந்து அண்ட் ஐ பர்சனலி ஐ லவ் டு see empowered women on screen. ஸோ ஐ said அது எலிமெண்ட்டும் சுடருக்குள்ளே இருக்குது. ஸோ வெறும் பாவமாக வல்னரபிள் லவ் மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்பெக்டும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நீ ஸ்கோர் பண்ணு. ஸோ அதை சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த படிப்படியாக நம்ம போகலாம். அதை ஜனங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு பி கம்ஃபர்டபுள் வித் அவர் பார்ட்னர். லைக் கோஆர்டிஸ்ட் நமக்கு அவங்க அந்த கம்ஃபர்ட் கொடுத்தாதான் நம்மளால ஓப்பன் அப்பாக நடிக்க முடியும். எந்த ஒரு சீனாவுமே இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், இல்லை ஜஸ்ட் ஒரு எமோஷனல் சீனாக இருக்கட்டும், இல்லை ரொமான்டிக் சீன்லாம் யூ ரியலி நீட் தேர் சப்போர்ட். ஸோ very comfortable person and I think a very decent actor. Yeah, seriously, I've said this even when you're not there, so adu avangalukku ellarkume theriyum. So I think I feel so comfortable acting with him. Like ஒரு செகண்ட் கூட எனக்கு ஒரு மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஹாப்பியா ஐம் லைக். அண்ட் இஸ் வெரி சப்போர்ட்டிவ். இந்த மியூசிக் போட்டு எங்களுக்கு வந்து ஃபீல்க்கு சப்போர்ட், அது அவர்கிட்ட தான் படிச்சேன் நான். அந்த மூட் கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா எடுத்த உடனே சீரியல்ல உங்களுக்கு தெரியும் ஒரு நாள்ல 7-8 சீன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு அழற சீன் இருக்கும், அடுத்து வந்து ரொமான்டிக் சீனு, எப்படி டக்குன்னு ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுறது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு என்ன பண்ணியிருக்கேன்னா மியூசிக் வச்சிருக்கேன், சில பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ ரொமான்டிக்னா சில ஒரு ரஹ்மான் இருப்பார், இளையராஜா சார் இருப்பார், அது போட்டாலே அந்த நம்ம அந்த உலகத்துக்கு உடனே டிரான்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சில ப்ராசஸஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது அவளுக்கு பிடிச்சிருக்கு. அதுதான். ஸோ அவங்க அப்படியே ஒரு மாதிரி டல்லா சோர்வாயிட்டாங்கன்னா எல்லாருமே பூஸ்ட் பண்ணுறது சார் தான் அப்படின்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரொம்ப லோவாக இருந்தால் கூட ஒரு லைக் ஜஸ்ட் ஒரு நைஸ் சாஃப்ட், நமக்கு ஒரு ஷோல்டர் இருக்காங்க, நமக்கு அவங்க கிட்ட சொல்ல முடியும், சொல்லி அழறதுக்காவது யாராவது வேணும்டா, அந்த மாதிரி ஒரு லைக் இஸ் a very supportive. So thank you so much and உங்களுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. Yes Pavitra, thank you so much. Thank you. Take care. Bye guys. Bye. எப்பவுமே உங்களை வந்து சாரிலேயே பார்த்துட்டு இருந்தேன் நினைத்தேன் வந்தாயில. ஸோ இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன். ஆமா, ரொம்ப நைஸா இருக்கு மேம். ஆக்சுவலி சாரீ கட்டலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க சாரீல வந்து அலௌட் இல்லை, நீங்க வெஸ்டர்ன்ல தான் வரணும்னு. வெஸ்டர்ன்ல எனக்கு கம்ஃபர்ட். ஆனா ஜி தமிழ் குடும்ப விருதுகள்ல இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு சீரியல்ஸ்லாம்? சூப்பரா போயிருக்கு. ரொம்ப டைட் ஸ்கெடியூல்ஸ் போயிட்டு இருக்கு. நல்ல லைக் ஸ்டோரி லைன் வந்துட்டே இருக்கு. ஸோ எஸ், நீங்க வந்து என்னதான் சாதுவா இருந்தாலும் பாக்குறதுக்கு உங்களுக்கு டக்குனு வில்லி கேரக்டர் கொடுத்துட்டாங்க. கொடுக்கலங்க, நான் கேட்டு வாங்கிருக்கேன். நீங்களே கேட்டு வாங்கிட்டீங்களா? ஆமாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்கிட்ட. நான் கேட்டு வாங்கி 7 வருஷம் கழிச்சுட்டு எனக்கு மனோகரி கொடுத்துருக்காங்க. ஏன் நீங்க வந்து எல்லாருமே வந்து வில்லி கேரக்டர் எடுக்கணும்னா யோசிப்பாங்க, நீங்க வந்து அதுதான் வேணும் அப்படி எல்லாரும் பரவாயில்ல, நான் பண்ண வேணாமே. ஓ, கொஞ்சம் டேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ அப்போ நீங்க ஒரு ரியல் லைஃப்ல எப்படி எமோஷனலா? ரொம்ப எமோஷனல். அதனால தான் அட்லீஸ்ட் நம்ம கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் போல்டா ப்ளே பண்ணாமேன்னு சொல்லிட்டு தான் வில்லி எடுக்கிறேன். வீட்டில் என்ன சொல்றாங்க? பிகாஸ் நீங்க வந்து எமோஷனல் அப்படின்றீங்க. ஸோ நெகட்டிவ் நீ ஏன் எடுத்த, ஏன் அதை சூஸ் பண்ண, நீ வந்து இப்படி தானே, நீ ரொம்ப சமத்து தானே அப்படின்லாம் சொல்றாங்களா? சமத்துலாம் ஒன்றும் இல்லைண்ணா.
வீட்டில் வில்லு இல்லை, ஆனால் வில்லின்னு டேக் இருக்கும் எனக்கு. ஏன்னா என் தம்பி ரொம்ப அமைதியாக இருப்பான், நான் அப்படியே டோட்டல் ஆப்போசிட். வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா என்னால் தான் வரும் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் இந்த ஹாப்பியான மூமெண்ட்டில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அண்ட் இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பிளாக் டே அப்படின்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில். ஸோ அந்த டைம் ரொம்ப ஒரு பிரேக் டவுன் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணது உண்டா? பிளாக் டே வந்துட்டு டே இல்லைங்க, மந்த்ஸாகவே இருக்குது எனக்கு. ஐ ஹாவ் அ பேபி. ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ரொம்ப ரொம்ப வந்து டிப்ரெசிவாக இருந்துச்சு எனக்கு. ஐ வாஸ் ஆன் லைக் சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட்ஸ், ஐ வாஸ் ஆன் ஹீலிங் ப்ராசஸ், ரெய்கி, என்னென்னமோ ட்ரை பண்ண, ஆன்டி டிப்ரெசன்ஸ் எல்லாமே டென்ட் ஒர்க் அவுட். அந்த டைமுக்கு அது வந்து ஓகே, தூக்கமாக வரும், வெயிட் கெயின் ஆகும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். பட் நம்ம மைண்டு வச்சாதான் அது வந்து நம்மள சரி பண்ணிக்க முடியும், தாண்டி வர முடியும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாலும், ஃபேமிலி எவ்வளோ கூட நின்னாலும் டே ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நைட் ஆகும்போது மறுபடியும் இந்த ஆஃப், நீங்கள் சொன்ன அந்த பிளாக் அப்படி ஆகிடும். ஸோ ஐ மேட் மை செல்ஃப் ஸ்ட்ராங், ஐ ஹீல்ட் மை செல்ஃப். நம்மளுக்கு டக்குன்னு ஒரு நாள் மாறிடும் அது. நான் வந்து மோர் தென் 1 year அது சர்வைவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நிறைய இன்டர்வியூஸ் நான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஐ டோன்ட் ஃபீல் ஷேம் சே தட் ஐ வாஸ் அன் ஆன்டி டிப்ரெசன்ஸ். பிகாஸ் தட்ஸ் அ அவேர்னஸ். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் நம்ம செல்ஃப் ஹெல்ப் பண்ணிக்கணும். you ask for help, but you help yourself too. இந்த டேப்லெட்ஸ், இந்த ட்ரீட்மெண்ட்ஸ், ஒரு தேர்ட் பர்சன் வந்து ட்ரீட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து டெம்பரரி தான். நம்மளாம் மனசு வச்சதை நம்மளை சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு நைட் வந்து என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. டக்குன்னு காலையில் ஏந்திக்கிறேன், ஐ ஃபவுண்ட் ஓல்டு நட்ராஜர். அப்பா வந்து அம்மாவுக்கு 30 years பேக் கிஃப்ட் பண்ணது. அதை எடுத்தேன், க்ளீன் பண்ணேன், வச்சேன். டெய்லி அதுக்கு வந்து அந்த டிஃப்யூசர் போடுவேன், அந்த லெமன் கிராஸ் ஆயிலாம், லாவெண்டர் ஆயில், இந்த மாதிரி போட்டுட்டு டிஃப்யூசர் போடுவேன், பூ வைப்பேன், ஓம் ப்ளே பண்ணுவேன் 108 times. அது ஆக்சுவலி ரொம்ப ஐம் நாட் தட் ஸ்பிரிச்சுவல் ஆர் டிவோஷனல் அந்த மாதிரி பர்சனே இல்லைண்ணா. ஆனால் திஸ் ஒர்க்ட் அவுட் ஃபார் மீ. ரொம்ப ஹீலிங்காக இருந்துச்சு எனக்கு, ரொம்ப சாந்தமாக இருந்துச்சு. அண்ட் ஒர்க் ஹார்ட். சும்மாவே உட்காராதீங்க, ஏதாவது வேலை செய்யுங்க. வீட்டுக்கு வெளியில் போய் வேலை செய்ய முடியல, வீட்டுக்குள்ளே உங்கள் துணி மடித்து வைக்கலாம், பாத்திரங்கள் கழுவி வைக்கலாம், சமைக்கலாம், என்ன வேணாலும் பாருங்கள், மூவிஸ் பாருங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்க. டைம் வந்துட்டு கேப்பே விடுக்கக்கூடாது நம்ம ஆக்சுவலி. சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு சைடு வந்து ஃபேமிலி பாப்பா அப்படி இருக்குது, இன்னொரு சைடு வந்து உங்களோட ப்ரொஃபஷன் எப்படி மேம் பேலன்ஸ் பண்ணிட்டு? த்ரூ அவுட் என்னோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் தாங்க. அவங்க சொன்னாங்க லைக் நாங்கள் பார்த்துக்குறோம், யூ கோ ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஒர்க் பண்ணி திடீர்னு நம்மளை வீட்டில் வைக்கும்போது ஏதோ ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், மாதம் நம்ம வீட்டிலே இருக்கோம்னா, ஏன்னா நம்ம வெளியில் போய் ஒர்க் பண்ண பழகிட்டோம். அது இல்லாமல் டோட்டல் சேஞ்ச் ஓவர் நம்மளுக்கு ஆகுது அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் கரியர் போகும்னு நம்ம மைண்ட் அந்த மாதிரி செட் பண்ணியிருப்போம். இதுதான் நம்மளோட ஒர்க்கிங் ஹவர், இதுதான் நம்ம வீட்டுக்கான டைமிங்னு சொல்லி டோட்டலாகவே வீட்டில் இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டம். பட் ஐ பேலன்ஸ் போத் ஹோம் அண்ட் ஒர்க் இருக்கும்போது அம்மா குழந்தைய பார்ப்பாங்க. ஆனால் நைட் வீட்டுக்கு போனோன்னா இட்ஸ் மை டியூட்டி டு டேக் கேர் ஆஃப் மை சன். ஸோ ஓகே, அப்போ இந்த டைமில் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க உங்ககிட்ட? பாப்பா ரொம்ப க்ளோஸ்டா? ரொம்ப லைக் பெல் யார் அடித்தாலும் புஜ்ஜி வந்துட்டாளா அண்ட் யூ வில் பி லைக் வாட்சிங் ஆன் தி இந்த சிசிடிவியில் பார்த்துட்டே இருப்பான், வந்துட்டாளா அம்மா வந்துட்டாளான்னு சொல்லி. ஹி கால்ஸ் மீ புஜ்ஜி. என் அம்மா என்ன புஜ்ஜின்னு கூப்பிடுவாங்க, அவன் என்ன புஜ்ஜின்னு கூப்பிடுவான். ஆமாம் புஜ்ஜி. அம்மா வந்து என்னோட அம்மான்னு கூப்பிட்டு இருந்தா, நான் அதை கொஞ்சம் மாற்றி விட்டேன், அம்மான்னு கூப்பிடுறா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு. ஸோ யா, இட்ஸ் ஹாப்பி லைஃப் நவ். ஸோ உங்களோட தமிழே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான தமிழாக இருக்கே, ஏன்? Because I'm a Malayali. ஓகே. So brought up in Bangalore. ஸோ அதனால கன்னடா, மலையாளம், தமிழ், அப்பாவோட ஊர் வந்துட்டு கேஜிஎஃப். ஸோ அங்கே நான் வளர்ந்ததுனால என்னோட தமிழ், மலையாளம், கன்னடா எல்லாம் கலந்த ஒரு லாங்குவேஜாக வருது. இப்போலாம் எங்கள் வீட்டில் வந்து குட்டி பசங்கள்லாம் ரெகக்னைஸ் பண்ணேன்னா, அந்த அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்கா பாவம் இல்லை, அவங்க வந்து ஆவியாக வராங்கல்ல அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பாவம் தான், சவரிச்சிட்டாங்களே. ஸோ எப்படி இருந்தது அது ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் வந்து இருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அப்போ எப்படி இருந்தது? ஆக்சுவலாக அது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் தெலுங்கு சீரியல். ஸோ அதனால் டேட்ஸ் எனக்கு பிரச்சனையாக இருந்தது. ஸோ ஐ செட் தம் சார் இந்த மாதிரி டேட்ஸ் பிரச்சனையாக இருக்குது, பிகாஸ் தே ஒர்க் லைக் ஃபர்ஸ்ட் தேர்ட் வீக் ஆர் செகண்ட் அண்ட் ஃபோர்த் வீக். ஸோ அதனால சொன்னால் நோ ப்ராப்ளம், நீங்கள் கெஸ்ட்டாக தான் பண்ண போகிறீங்க, இருக்கிற டேட்ஸை கொடுங்க, நாங்கள் அதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஐ ஸ்டோரி சொன்னாங்க அந்த சார் ரெஃபரன்ஸும் சொன்னாங்க தெலுங்கு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ ஹேவ் சீன் தோஸ் கிளிப்பிங்ஸ். ஸோ இந்த கேரக்டர் சூப்பராக இருந்தது. இட்ஸ் இஸ் லைக் அ பேக் போன். அந்த கேரக்டர்னால தான் அந்த கம்ப்ளீட் ஸ்டோரியே ஒன்று ஃபார்வர்ட் மூவ் ஆகும். ஸோ இட் இஸ் லைக் நான் சொன்னேன் ஓகே ஐ டூ இட். பிகாஸ் ஹிட்லர் இதுக்கு முன்னாடி என்னோட ஜி தமிழில் ப்ராஜெக்ட் பண்ண திருமதி ஹிட்லர் சொல்லிட்டு அது முடிஞ்சு 1.5 year பிரேக். ஸோ ஐ பேட்லி வாண்டட் டு கம் பேக் டு தமிழ்.
ஸோ அதனால ஐ டுக் திஸ் ப்ராஜெக்ட். த ஸ்கிரிப்ட் இஸ் ஆல்சோ வெரி ஃபைன் சொல்லிட்டு நான் இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ தமிழ் மக்கள் ஃபேன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஆஃப்டர் மை கம்பேக் இட்ஸ் ரியலி குட். பிகாஸ் அந்த ஆடியன்ஸ் வந்துட்டு இந்த கேரக்டர், இந்துமதி கேரக்டர் ரொம்ப கனெக்ட் ஆகிடுவாங்க. பிகாஸ் ஒரு அம்மாவா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வைஃபா, அவங்க செத்தாலும் அவங்களோட லவ் அந்த டுவர்ட்ஸ் சில்ட்ரன்ஸோ ஹஸ்பண்டோட அந்த கேரிங்கோ கொடுக்கறது வந்துட்டு தே கேன் ரியலி கனெக்ட் டுவர்ட்ஸ் த கேரக்டர். செத்தாலும் அந்த அம்மா பாசம்ன்றது போகாது இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ நல்லா அப்படி பூம் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து எஸ் நான் வந்து சீரியல் பண்ண போகிறேன், நான் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்களா, இல்லை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? No, I never dreamt about like I'm coming into the media. Starting I done with a reality show. அது ஒரு கன்னடா சேனலுக்காக ரியாலிட்டி ஷோ பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஐ காட் திஸ் மூவி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் ஃபஸ்ட்டாக பண்ணது மூவிஸில் பண்ணேன். ஸோ மூவி ஐ ஃபெல் லைக் இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் ஃபார் மீ. பிகாஸ் ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் வந்ததுனால மேபி வந்திருக்கலாம். பட் அந்த சப்போர்ட் இல்லாதனால லைக் அண்ட் இட்ஸ் ஸ்டார்ட் அப் ஃபார் மீ. இல்லை ஒரு மூவி பண்ணாக்கா 1 year 1.5 year வெயிட் பண்ணணும். அது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இல்லை ஃப்ளாப் ஆகுமா, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஐ வேஸ்டட் லைக் 2-3 years ஆன் இட். ஸோ அதுக்கப்புறம் ஐ தாட் லைக் இல்லை நம்ம சீரியல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் சீரியலும் வந்துச்சு, ஐ குடன்ட் பிக். மூவின்னாக்கா நம்ம எப்போவுமே வந்து பெருசாக தானே ஆலோசிப்போம், பிக் ஸ்க்ரீனு தானே நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவோம். ஸோ பிக் ஸ்க்ரீன் குடன்ட் ஒர்க் அவுட் ஃபார் மீ. ஸோ ஐ கேம் டு த சீரியல். பட் யா இட்ஸ் கோயிங் வெல் ஆக்சுவலி. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு கேமரா முன்னாடி நிற்கிறப்ப அந்த ஒரு ஃபியர் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபியர் எப்படி இருந்தது? கண்டிப்பாக. அதுவும் ஆக்டிங் கிளாஸஸ் போனதில்லை. ஸோ கேமரா ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறேன், எதுவுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ எனக்கு கன்னடா லாங்குவேஜ் கூட தெரியாது. பிகாஸ் ஐ டிட் கன்னடா லாங்குவேஜ் தானே ஃபஸ்ட்டு. ஸோ போக போக தான் பழகிக்கிட்டோம். அதே மாதிரி தான் தமிழ் ஸ்டார்டிங் வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி தமிழ் ஸ்பீக்கிங் வந்துட்டு அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டெல்லாம் இருக்காது. பிகாஸ் நம்மளோட பாஷையே வேறு மாதிரி இருக்கும், இதுவே வேறு மாதிரி இருக்கும், பியூர் தமிழே வேறு மாதிரி இருக்கும். ஸோ போக போக பழகிக்கிட்டது தான் எல்லாம். நம்ம இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டேல இருக்கும் இல்லையா? பட் ஆனால் நம்ம லைஃப்ல எப்பவுமே நம்ம ஒரு பிளாக் டே அப்படிங்கிறத நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி டே உங்கள் லைஃப்ல இருந்திருக்கா? அது என்ன மாதிரி? மை ஃபாதர்ஸ் டெத். இந்த மூமெண்ட் அவர் இருந்ததா கண்டிப்பாக ஐ வுட் ஹவ் ஃபெல்ட் வெரி ஹாப்பி. பிகாஸ் நான் இந்த லெவலுக்கு வரணுனால என்னோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. சாரி, ஐம் பீயிங் எமோஷனல், ஐ டோன்ட் வாண்ட் டு பி எமோஷனல். ஓகே ஓகே. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு பொண்ணு அந்த ஃபீல்டுக்கு விடணும். பிகாஸ் சி there will be so much negative comments. விடாதீங்க, அனுப்பாதீங்க, பொண்ணு அனுப்பாதீங்கன்னெல்லாம். பட் எங்கள் அப்பா ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, என் பொண்ணை பார்த்து எனக்கு தெரியும், wherever she goes she will be fine. I believe in her. ஸோ எங்கள் அப்பா தான் சொன்னார், நீ உனக்கு என்ன தோணுமோ அது நீ பண்ணு, we will support you. ஸோ அந்த இதுக்காக தான் லைக் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அவங்க சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் வந்தே இருக்க முடியாது. ஸோ இன் கேஸ் எனக்கு தெரியாது நான் இந்த நாமினேஷனில் வந்திருக்கேன், பட் அவார்ட் வின் பண்ணுவேன்னு தெரியாது. பட் வின் பண்ணால் டெஃபினெட்லி ஐம் கோனா டெடிகேட் திஸ் டு மை டேட். கண்டிப்பாக இப்போ அவர் வந்து அவரோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. அண்ட் இந்த மூமெண்ட் அவர் வந்து ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார். நீங்கள் அதை வந்து நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.